ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பிரியமானவர்களே, காலைதோறும் அனுதினமும் இயேசுவோடு என்கிற இந்த தியான நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. ஆண்டவர் நம்மை நடத்துகிறபடி இந்த மாதம் சற்று வித்தியாசமாக ஆண்டவர் ஒரு வசனத்தை என்னுடைய உள்ளத்திலே கொடுத்து, இந்த வசனத்தை மிக ஆழமாக மிக சரியாக இதை தியானிக்கிறது மாத்திரமல்ல, இந்த தியானத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு அதிகமாய் உணர்த்தினார். ஆகவே இந்த காலை தியானம் இந்த மாதத்தில் புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது ஆண்டவரை இதுவரை அறியாதவர்களுக்கான செய்தி அல்ல, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கான ஒரு தியானமாக இந்த மாதம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். அவர்கள் இதுவரை மீன் பிடித்து கொண்டிருந்தார்கள், அதனால் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். மற்றபடி இதனுடைய அர்த்தம் என்ன நமக்கு எல்லாம் தெரிந்தது தான். ஆண்டவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஒரு உன்னதமான பணி. ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய கிருபையும் கருணையும், உனக்காக ஒருவர் காத்திருக்கிறார், உனக்காக தன் உயிரையே கொடுத்து உன்னை நேசித்தவர் உனக்காக ஆவலோடு காத்திருக்கிறார் என்கிற அந்த நல்ல செய்தியை அறியாத மக்களிடத்திலே போய் நாம் சொல்ல வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அழைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மில் அநேகர் அவர் சொன்ன வேலையை செய்யாமல் வேறு எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? இதே மத்தேயு என்று எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம், அதாவது கடைசி அதிகாரம், அந்த அதிகாரத்தில் 19வது வசனம் 28-19 அவர் சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இறுதி வசனங்கள் அதுதான், இந்த 19-20. ஆண்டவர் நம்ம என்ன செய்ய சொன்னார்? உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்கி, மதம் மாற்றி அப்படி சொல்லலை. யாரை சீசராக்குவது? நீங்கள் உலகமெங்கும் மார்க்குவின் சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். டு ப்ரொக்ளைம் த காஸ்பல் டு மில்லியன் பீப்புள். கோடி கோடியான மக்கள் இந்த தேசங்களில் உண்டு, நம்முடைய நாட்டில் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும். அந்த கோடி கோடியான மக்களுக்கு நடுவிலே போய் என்னுடைய நல்ல செய்தியை சொல்லுங்கள். காஸ்பல் சொல்லுங்க, உலகமெங்கும் போங்க. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் இந்த பூமியில் நம்மை போல வந்தார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், உயிரையே கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுக்காக உயிர் தெழுந்த ஆண்டவராய் பரலோகத்திலே உங்களுக்காய் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் உங்களை தேடி வருவார் மறுபடியும். இந்த நல்ல செய்தியை இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள். அப்படி நீங்கள் இந்த செய்தியை சொல்லும் பொழுது, அது சரியாய் நீங்கள் சுத்த சுவிசேஷமாய் இவைகளை சொல்லும் பொழுது,
அநேகர் உங்களை தேடி வருவார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். இதற்குத்தான் ஆண்டவர் சொன்னார். இந்த காலை வேளையிலே ஒரு நிமிடம் ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நான் எவ்வளவு காலமாக இயேசுவை மெய் தெய்வம் என்று நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன். அதில் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? உங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுங்கள். தற்பரிசோதனை செய்து பாருங்கள். God bless you.